வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பல நேரங்களில் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் மாற்றி விடுவார்கள். ஆனால் நீங்கள் அந்த ஒரு முடிவை சரியான ஒரு பாதையில் எடுத்து வைத்திருப்பீர்கள். அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் சுற்றியுள்ள நபர்கள் உங்களுடைய மண்டையை கழுவி நீ எடுத்த முடிவுகள் தவறு. இந்த ஒரு முடிவை எடுத்த அப்படின்னா பிற்காலத்தில் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இப்படின்னு கூறி நீங்களும் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பித்து விடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனசை அவங்க மாற்றி விடுவார்கள். இதனால் நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு அந்த ஒரு முடிவை மாற்றி எடுத்து விடுவீர்கள். இந்த ஒரு ராசியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான். சூரியன் ஒரு தலைமை கிரகமாக இருக்கும். அதனால் இயல்பாகவே சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமையானது இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் உங்களுடைய அருகில் இருந்த சில நபர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுடைய முடிவுகளை மாற்ற முயற்சி செய்தார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் அதில் குறைகள் கூறி உங்களை அந்த ஒரு வேலையில் இருந்து பின்வாங்க வைத்து விடுவார்கள். ஏன் இதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு பண்றார்கள் என்று தெரியாது. நீங்கள் ஒரு கோலையோ ஒரு இலக்கையோ நோக்கி அடைந்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அதில் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களை அப்படியே திசை திருப்பி விடுவார்கள். எனவே நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் கூறுவது சரி என்று இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் திரும்பி விடுவீர்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சொல்வதை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய நலனை நினைத்து பேசுகிறார்கள் என்று நீங்களும் நினைத்து கொண்டு அவருடைய பேச்சு நம்முடைய நன்மைக்காக மட்டுமே கூறுறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்காக நீங்கள் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். ஆனால் பின்னர் அந்த ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகளை இழக்க வைத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது என்று உங்களுக்கு கூட தெரியாது. அவ்வளவு கெடுதல்கள் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். குறைகளை கூறி உங்களை தடுக்க முயன்றவர்கள் சிம்மம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சிலர் எப்போதும் உங்களை தடுக்க முயன்று கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில சிறிதளவு முன்னேறி விட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அந்த ஒரு பாதையை பிடித்து நீங்களே முன்னேறி வந்து விடுவீர்கள். எனவே அது வரைக்கும் உங்களை வரவே விடக்கூடாது என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சில முயற்சிகளை செய்து உங்களை தடுக்க முயற்சிப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு முயற்சியை தொடங்கினாலும் அவர்கள் அது முடியாது, அது உனக்கு சரியாக இருக்காது, அதை செய்ய வேண்டாம், அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் உனக்கு உருவாகும் என்று அதை தடுப்பதற்காக எவ்வளவோ வார்த்தைகளை கூறிக்கொண்டு இருப்பார்கள். இந்த வார்த்தைகள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அவை உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகத்தை பிற்காலத்தில் உருவாக்கியிருக்கும். முதலில் அவர்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது நம்முடைய நலனுக்காகத்தான் அவங்க கூறுறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அதனை நீங்கள் செய்யாமல் பின்வாங்கி கொண்டிருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மீது உங்களுக்கே ஒரு சந்தேகங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அவை நம்முடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கி அந்த ஒரு சந்தேகம் உங்களுடைய தைரியத்தை குறைத்திருக்கும். இந்த நபர்கள் சில நேரங்களில் உங்களுடைய வளர்ச்சியை உண்மையாகவே தடுக்க முயன்றவர்கள் என்பது உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் புரியாமல் இருக்கும். ஆனால் போக போக மட்டுமே உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய முடிவுகள் ஏன் தவறாக முடிந்தது என்று நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் யோசித்தது உண்டாம். நீங்க எடுத்த சில முடிவுகள் தவறாக முடிந்தது உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனால் அதன் காரணம் நீங்கள் தவறானவர்கள் என்பது கிடையாது. பல நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் மற்றவர்கள் பாதித்ததால் அது தவறாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய பாதையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும், ஏதாவது ஒன்றில் முயற்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒன்று நினைப்பீங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய மனதை மாற்றி அவர்கள் ஒன்றை நினைக்க வைப்பார்கள். அப்படி நீங்கள் செய்ததால் உங்களுடைய முடிவுகள் அதிக அளவில் தவறாகி கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சில காலங்களில் சனி மற்றும் ராகு கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளும் தாமதமாகி பலன்களை கொடுத்திருக்கலாம். இதனால் நான் எது செய்தாலும் ஏன் தவறாக முடிகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சிறு வயதிலிருந்தே பெரிய பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. சிம்மம் ராசி என்பர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் உங்களுடைய ஆசைகளை கூட விட்டு குடும்பத்திற்காக நீங்கள் வாழ்ந்து வந்திருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்திற்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டு வருவீங்க. இந்த தியாகங்கள் உங்களுடைய மனதில் ஒரு அமைதியையும் ஒரு பொறுப்புணர்ச்சியையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அவங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்?
சிம்மம் ராசி அன்பர்கள் காதலில் மிகவும் உண்மையான ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஒருவரை காதலித்தால் அவர்களுக்கு முழுமையாக அன்பானது கொடுப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு அன்பு சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் உங்களுக்கு இருக்கும். நீங்க கொடுக்கின்ற அன்பு உங்களுக்கு தீங்காக மட்டுமே உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனால் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நம்பியவர்கள் திடீரென்று உங்களை விட்டு செல்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கண்களில் இருந்த கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அது உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதித்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் செய்த சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். இது அனைத்தும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்க போவது என்ன, இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நன்மைகளும் கெடுதல்களும் ஏற்படும் என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஐந்து முக்கியமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஒன்றாவது, தைரியமானது அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு உங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்களினால் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தவறாக முடிகிறது என்று உங்களுடைய தைரியமானது குறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான உண்மைகளும் தெரிந்து உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தைரியம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். சிம்மம் ராசி அன்பர்களின் மனதில் ஒரு புதிய தைரியம் உருவாகத் தொடங்கும். இதுவரை நீங்கள் தயங்கி இருந்த முடிவுகள் இனிமேல் தைரியமாக எடுப்பீர்கள். அந்த ஒரு முடிவுகளிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேற்றும். உங்களுடைய முடிவுகள் வெற்றி பெறக்கூடிய முடிவுகளானது வெற்றி பெறும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். முன்னேற்றத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அது எங்கோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். தொழிலானது தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஒரு காலம் அதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கும். உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அது பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். சமூகத்தில் ஒரு மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய திறமை மற்றும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கவனித்து நீங்க செய்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய அந்தஸ்தும் நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். மன அமைதியானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை இருந்த மன அழுத்தங்கள் மெதுவாக குறையும். மெதுவாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். காதலில் ஏற்பட்ட உண்மைகள் என்ன தெரியுமா? சில சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஒரு கடினமான அனுபவம் இந்த காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் காதலித்த நபர் மற்றொருவரை திருமணம் செய்யக்கூடிய சம்பவத்தை நீங்கள் நேரில் சில நபர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீங்க. பார்த்து இன்னமும் அந்த ஒரு செயலானது உங்களுடைய கண்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இதற்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே ஒரு காதல் என்பதை வேண்டாம், திருமணம் என்பதை வேண்டாம் என்று நினைத்து இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். இது ஒரு சில நபர்களின் வாழ்க்கையில் நடந்ததாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு வழியிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் அவ்வளவு காயத்தை நீங்கள் அடைந்து இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களை மதிக்கும் நபரே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்திருப்பீர்கள். திருமணம் தாமதமாக நடப்பதற்கான சிம்மம் ராசி அன்பர்களுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? திருமணம் தாமதமாகும் காரணம் ஜோதிடத்தில் சில கிரகநிலைகளின் காரணமாக மட்டுமே இருக்கலாம். குறிப்பா சனி மற்றும் கேது கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தால் திருமண பேச்சுக்கள் தாமதமாகவே நடக்கும். ஆனால் இந்த ஒரு காலத்தில் அந்த தடைகள் மெதுவாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் திருமணம் நடைபெற செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரங்கள் இருக்கு. இதை சிம்மம் ராசி அன்பர்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி. இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு தெய்வத்தையாவது கோவிலில் சென்று நீங்கள் வழிபடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இது நல்ல ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்று விடும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உங்களுடைய அதிபதி சூரிய பகவானுக்கு தண்ணீரை நீங்கள் அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்கள் பக்கம்